Hi viewers, my name is Dinesh. Okay, நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். How to handle unwanted thoughts. ஓகே, நம்ம ஸ்பீடாக போல ஸ்லோவாக தான் போகிறோம். How to handle unwanted thoughts. ஓகே, நம்ம பேசிக்காக யோசிக்கலாம். முதல்ல எதுக்கு தாட்ஸ் கிரியேட் ஆகுது யோசிங்க. ஓகேவா, நம்ம தேவையில்லாம யோசிக்கிறோம். ஓகேவா, அது ஒரு மெயின் ரீசன் இருக்கும். நம்ம நிறைய யோசிக்கிறோம், ஃபியூச்சர் பற்றி நிறைய யோசிக்கிறோம். இதனால அன்வான்ட் தாட்ஸ் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். அடுத்து ஓவர் திங்க் பண்ணுறோம், அது ஒரு மெயின் காரணம் இருக்குது. ஓகே, நம்ம லாஸ்ட் அதை பற்றி அதுதான் ஒரு பேசிக் டாபிக். ஓகே, எல்லாரும் கண்டிப்பாக ஓவர் திங்க் பண்ணுறதுல ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. மேக்ஸிமம் நம்ம அதை ஸ்டாப் பண்ண பார்க்கலாம். அதில் லாஸ்ட் எப்படி சொல்கிறேன்னு ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டே போனால் இது ஒரு பேசிக் கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுது தான். நாட் பிலீவ் யுவர் செல்ஃப். ஓகேவா, நீங்கள் கண்டிப்பாக உங்களை நம்பலைன்னா நிறைய அன்வான்ட் தாட்ஸ் வரும். நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளால ஒரு பிலீவ் பண்ணி ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது அன்வான்ட் தாட்ஸ் கண்டிப்பாக வராது. ஓகேவா, நம்ம இது நடக்கலைன்னா அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. ஒரு பேசிக்கான விஷயம், ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக செய்ய போகிறீங்கன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு அன்வான்ட் தாட்ஸ் வருதுன்னா, பட் நீங்கள் அந்த விஷயத்தில் வீக்காக இருக்கீங்க. ரொம்ப அந்த விஷயத்தில் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்வான்ட் தாட்ஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் வீக்காக இல்லைன்னா வராது. ஓகேவா, உங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் அன்வான்ட் தாட்ஸ் மீன்ஸ் நாட் பிலீவ் யுவர் செல்ஃப். ஓகேவா, இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சாகணும். ஓகேவா, நம்ம செகண்ட் பாயிண்ட் போனால் இது வந்து அன்வான்ட் தாட்ஸ் எப்பவுமே உங்களுக்கு நீங்களே யோசிக்க மாட்டீங்க. ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பிலீவ் பண்ண வேண்டியது அதில் நம்ம அதை கிரியேட் பண்ணலாம். அன்வான்டாக அதுவே கிரியேட் ஆகுது. ஓகே, நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க நம்ம அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்வான்ட் தாட்ஸை கிரியேட் பண்ணுது. நம்ம எதுவும் யோசித்து இந்த மாதிரி செய்யலை, யோசிக்க வைக்கல அன்வான்டாக. தட் மீன்ஸ் அதுவே உங்களை யோசிக்க வைக்கிது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு யூடியூப்பில் வீடியோ கூட போடுது. இந்த எக்ஸாம்பிள் வச்சு யூடியூப் வீடியோ போடுறீங்க. ஓகேவா, நம்மளோட நோக்கம் வந்து வீடியோ போடுறது மட்டும் தான் இருக்கும். ஓகே, அன்வான்ட் தாட்ஸ் எப்படி கிரியேட் ஆகணும். ஓகே, வியூஸ் நிறைய போடலாம் பண்ணுறது. ஓகே, நம்ம இதை இப்படியே போயிருந்தது வியூஸே வரல, சப்ஸ்கிரைப் வரல, நம்ம எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறோம் நம்ம செல்ஃப், இதெல்லாம் நமக்கு தாட் வரும். ஓகே, அன்வான்டாக நம்ம யோசிக்காமல் நம்ம யோசிப்போம். ஓகே, நீங்களே கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார். எல்லாருக்குள்ளே ஒருத்தர் இருப்பான். நம்ம என்ன யோசிப்போம், தேவையில்லாம நிறைய யோசிப்போம். அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம என்ன இன்னைக்கு பண்ணுறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் ரியாலிட்டி வந்து நம்மளுக்கு ஒரு அன்வான்டாக ஒரு தாட் வரும். ஓகேவா, நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா வாட் இஃப் இந்த மாதிரி அந்த தப்பை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஓகேவா, நீங்கள் திருப்பி யோசிப்போம். நம்ம யோசிக்கிற விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது அந்த விஷயம். நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அன்வான்டாக உங்களுக்கு நெகட்டிவான அன்வான்ட் தாட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக யோசிக்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் உண்டாச்சு. நம்ம கண்டிப்பாக யோசிக்கல இந்த விஷயத்த. அப்படி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் மேக்ஸிமம் சால்வ் ஆகிடும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் போகலாம். இது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த விஷயத்தினால தான் கண்டிப்பாக அன்வான்ட் தாட்ஸ் இந்த விஷயத்தினால தான் வருது. நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன், இந்த விஷயத்தினால அன்வான்ட் தாட்ஸ்னாவே எல்லாருக்கும் ஏற்படுது. ஓகேவா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணிப்பீங்க. லைஃப்பில் ஏதாவது ட்ரை பண்ண போகும்போது, ஏதாவது விஷயம் ட்ரை பண்ணும்போது இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன விஷயம்னா, ஒரு விஷயத்த நீங்கள் தப்பாக செய்யும் போது, ஓகேவா, ஒரு விஷயத்த நீங்கள் யூஸ்ஃபுல்லாக விஷயத்த செய்யாத போது, இதோட இங்கிலீஷ் வந்து இதோட என்ன சொல்ல வரேன்னா, டூ சம்திங். ஓகேவா, நீங்கள் ஏதாவது விஷயம் செய்கிறீங்க, யூஸ்ஃபுல்லாக செய்கிறீங்க. ஓகேவா, யூஸ்ஃபுல்லாக செய்யும்போது கண்டிப்பாக அன்வான்ட் தாட்ஸ் வரவே வராது. ஓகேவா, நம்ம விஷயத்த இப்போ நான் யூடியூப் வீடியோ போடுறேன், இந்த டைமில் வந்து ஆக்ஷனாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டைமில் எனக்கு அன்வான்ட் தாட்ஸ் கண்டிப்பாக வராது. இதே இந்த வீடியோ போட்டு நிறுத்திட்டு நான் ஒரு சீரியல் பார்க்கவும், சீரிஸ் பார்க்கவும், தட் மீன்ஸ் ஓகே, நான் வந்து ஒரு சீரிஸ் பார்க்கவும், ஒரு வெப் சீரிஸ் பார்க்கவும் போயிட்டேன்னா அந்த டைம் எனக்கு கண்டிப்பாக தாட் வரும். நம்ம வந்து இது நம்ம இப்போ வீடியோ போடாமல் விட்டுட்டேன், நான் வீடியோ தொடர்ந்து போட்டு நம்ம வியூஸ் சொல்லணும், அந்த மாதிரி டைம் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை ஆக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக தாட் உங்களுக்கு அந்த அன்வான்ட் இல்லை, உங்களுக்கு கரெக்ட் உங்கள் கான்சன்ட்ரேட்லாம் ஃபுல்லாக வீடியோவில் தான் இருக்கும். நம்ம விஷயத்தை ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இறங்குவோம். அதனால தான் அந்த தாட் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. தட்ஸ் எ மேஜர் ரீசன். ஓகேவா, நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, டூ சம்திங் யூஸ்ஃபுல் திங். ஓகேவா, யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும்போது அந்த அன்வான்ட் தாட்ஸ் பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க. இது ஒரு பேசிக் ஒரு கான்செப்ட், எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஓகே, நம்ம ஃபோர்த் பாயிண்ட் வந்து இது வந்து ஏன் வருது. ஓகேவா, ஓகே, நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, நம்ம என்ன எதுக்கு வருது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணால் வருதுலாம் பார்த்துட்டோம். ஓகே, ஏன் நம்மளுக்கு இது மெயினாக வருதுன்னா, இந்த லாஸ்ட் பாயிண்ட் சொன்னதான் நான் ரிவர்ஸில் சொல்கிறேன். நம்ம ஒரு விஷயத்த கண்டிப்பாக செய்யாமல் இருக்கும்போது தான் வரும். ஓகேவா, அன்வான்டாக நம்ம செய்கிறோம் ஒரு விஷயத்த, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம். சில டைம் நம்ம ப்ரொக்காஸ்டினேட் பண்ணுறோம். ஒரு விஷயம் செஞ்சு டைம் இருக்கும்போதும் நம்ம அடுத்து செய்யலாம், அப்புறம் செய்யலாம்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்ம அன்வான்டாக விஷயம் செய்கிறோம், நம்ம அன்வான்ட் தாட்ஸ் கண்டிப்பாக வரும். மேக்ஸிமம் ப்ரொக்காஸ்டினேட் பண்ணாதீங்க. இன்றைக்கி விஷயம் இன்றைக்கே செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா, அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே கண்ட்ரோல் யுவர் எமோஷன், கண்ட்ரோல் யுவர் மைண்ட். ஓகே, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லாமே இருக்குது. ஓகேவா, நம்மளை பொறுத்தவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். வெளியே போனால் கண்ட்ரோல் பண்ண முடியாதான் இருக்குது. நம்மளுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம ஈஸியாக எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். எவ்ரி திங். ஓகேவா, நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட ஆக்டிவிட்டி,
நம்மளோட ஃபஸ்ட்டு உங்களோட எமோஷன் கூட இன்க்ளூடிங் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப். நீங்கள் மட்டும் தான் முடியும். ஓகேவா? வெளியே இருக்கிறது நீங்கள் ஒரு வெதரை, ஒரு ரெயினை, ஒரு சன்னை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். இது பேசிக்காக யோசிச்சு பாருங்கள். கண்ட்ரோல் நெகட்டிவ் தாட்ஸ், அன்வான்ட் தாட்ஸ். கண்ட்ரோல் அன்வான்ட் தாட்ஸ், எவ்ரி திங்ஸ். ஓகே, அப்படியே அதே மாதிரி தான் மீனிங். கண்ட்ரோல் அன்வான்ட்